கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டியது. மனுசுருதின்னு ஒருத்தர்லாம் பேசுவாங்கல்ல, இப்பெல்லாம் மனுசுருதின்னு சொல்லிட்டு இந்து மத நூலுன்னு நினைப்பாங்க. அது இந்து மத நூல் கிடையாது. இந்து மதத்தில் இருக்க கூட பழமைவாதிகளோட நூல் கருத்துன்னு அர்த்தம். இந்து மதத்தில் இருக்கிற பழமைவாதிகள்னு மனுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான ஒரு ஆள் எழுதுனதுக்கு பேர் மனுஸ்ருதின்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அபியூஸ் செய்வார்கள், அதாவது துஷ்பிரயோகம் செய்வார்கள் பேர். மிஸ்யூஸ் அபியூஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அபியூஸுங்கிற வார்த்தை தான் பொருந்தும். மிஸ்பிரயோகம், அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள்னு அர்த்தம். ஆக அதனால பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னு ஒரு பழமையான கருத்து அந்த நூலில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, கட்டுப்பாடாற்று போவார்கள், அவர்களும் மாயை அப்படிங்கிற தன்மை கொண்டவர்கள். தசத் தமஸ் ரஜஸ் அப்படின்ற முக்குணத்தில் தமசுன்னு சொல்லக்கூடிய மாயை குணமுடையவர்கள். அதனால அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாக்கா சமுதாயம் கெட்டு போயிடுங்கிறது அந்த பழமையான அந்த நூலோட கோட்பாடாக இருக்கிறது. அது என்னோட கோட்பாடு இல்லை, அவரோட கோட்பாடு. அதுதான் காரணம். ஸோ கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை முதல் டாக்டர்னு சொல்லக்கூடிய சுப்புலட்சுமி ரெட்டியாரன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா மாதிரியோ ஜான்சி ராணி மாதிரியோ பெரிய பெரிய சாதனை படைத்த பெண்கள் மாதிரிலாம் பயன்படுத்திக்காம கேளிக்கையிலேயே கவனம் செலுத்தக்கூடிய சராசரி பெண்களாக தான் அதிகமாக இருக்கிறார்கள். கேளிக்கை என்ன, என்டர்டெயின்மெண்ட், ஜாலி ஜாலி ஜாலி, வாழ்க்கை ஜாலி, அவ்வளோதான். ஸோ அதை தான் மாயைன்னு சொல்கிறோம். நிலையற்ற இன்பம் மாயை. சிறிய கால நிலை பெற்றது சிற்றின்பம். அழியா இன்பம் பெற்றது பேரின்பம். 3 இன்பம் தான் இருக்கு. மகான்களுக்குரியது பேரின்பமாகிறது, ஆடவர்களுக்குரியது சிற்றின்பமாகிறது. மாயையை விரும்பக்கூடியவர்கள் இந்த மாயா இன்பத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த நூலில் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கிடைக்க பெற்ற சுதந்திரத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் என்பது என்னோட கருத்தாக எடுத்துக்கலாம். குரங்கு கையில் கொடுக்கப்பட்ட பூமாலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். தவறாக பயன்படுத்தப்படும் சுதந்திரம் தான் இதுக்கெல்லாம் காரணம்.